கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீத 4ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார், அதாவது இவர்களுக்கு யார் நன்மை செய்யக்கூடும் இந்த காரியம், அதாவது இவர்களுக்கு யார் நன்மை செய்யக்கூடும், யார் இவருக்கு நன்மை செய்வார், இவர்களுக்கு யார் உதவி செய்வார், இவர்களுக்கு யார் நன்மை செய்வார். ரெண்டாவது, நாம இல்லாமல் காரியம் எப்படி நடக்கும் என்று பார்ப்போம். இப்படிப்பட்ட வார்த்தைகள், அதாவது நமக்கு எங்களுக்கு நன்மை காமிப்பவன் யார், அப்போ யார் எங்களுக்கு நன்மை செய்வார், இவர்களுக்கு யார் நன்மை செய்ய முடியும். சோதரர், அதாவது நாம் இல்லாமல் யார் இவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு நடுவிலே தேவன் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேலே பிரகாசிக்கப்படும். அப்போ இப்படிலாம் சொல்கிறாங்க, இவங்களுக்கு யார் நன்மை செய்ய முடியும், இவங்களுக்கு யார் உதவி செய்ய முடியும், நாம் இல்லாமல் எப்படி இந்த காரியம் அவங்களுக்கு நடக்கும். இப்படிலாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை அவர் உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம், உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களுக்கு நடுவில், அவங்க கண்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தமது முகத்தின் ஒளியை அவர் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் எல்லாவற்றிலையும் அவர் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். கீழே கூட வாசிக்கிறோம், அவர்களுக்கு தானியம் திராட்சரசம் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தேன். ஒரு அறுவடையினுடைய சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாக நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமுனோமா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.